very bad. Okay. So you said 5 years vision, 5-year vision. You said Getting diabetes in India. Okay. So if you see the West Center, we started the center 35 years ago, and procured from Premas, and we have installed. We've been doing gene by gene, very slowly, one by one, and doing one by easily delivered to the clinic. The very fast. வணக்கம். இன்றைக்கு ஒரு புது கொலாபரேஷன், ஒரு பார்ட்னர்ஷிப் ஆரம்பிச்சிருக்கோம். மெட்ராஸ் டயபெட்டிஸ் ரிசர்ச் ஃபவுண்டேஷன், அதாவது MDRFன்னு சொல்கிறது, பிரேமாஸ் லைஃப் சயின்சஸ் கூட சேர்ந்து ஒரு MOU சைன் பண்ணிவிட்டு நாங்கள் கொலாபரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இது என்ன இதில் புதுசாக நாங்கள் பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ஜெனட்டிக்ஸ், ஜெனோமிக்ஸ்ன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஜீன்ஸ் அணுக்கள் பாடியில் இருக்கிறது தான் நமக்கு வந்து ஒவ்வொரு வியாதிக்கும் ஒரு பேசிஸ்ன்னு சொல்லலாம். இதை வந்து ஸ்டடி பண்ணுறது வந்து அவ்வளோ சுலபம் இல்லை. ஏன்னா இப்போது ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டட் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுது. இதில் லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட் தான் வந்து இந்த ஹோல் ஜீனோம் சீக்வன்சிங் சொல்ல, அதாவது நம்ம பாடியில் இருக்கிற உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அணுக்களும் ஒவ்வொரு ஜீனும் ஸ்டடி பண்ணிவிட்டு ஒரு ஹோல் சீக்வன்ஸை ஃபுல்லாக ஸ்டடி பண்ணுறதுன்னா முன்னெல்லாம் திங்க் பண்ணவே முடியாது அது மாதிரி பண்ணுறதுக்கு. ஆனால் இப்போ வந்து இருக்கிற மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸில் இப்போ நோவாசிக் எக்ஸ்ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு புது எக்யூப்மெண்ட் வந்திருக்கு, லேட்டஸ்ட்டு. அதை வந்து இந்த பிரேமாஸ் லைஃப் சயின்சஸ் என்ன சொன்னாங்கன்னா, உங்ககிட்ட இத்தனை சாம்பிள்ஸ் இருக்குது, பிளட் சாம்பிள்ஸு, டேட்டாலாம் இருக்குது, நாங்கள் வந்து எங்களுடைய எக்யூப்மெண்ட்டு வச்சுட்டு ஒரு ரிசர்ச் கொலாபரேஷன் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். நீரிழிவு நோய் எதனால் வருது, எத்தனை வகையான நீரிழிவு நோய் இருக்குது, அது ஏன் சிலவங்களுக்கு மாத்திரம் காம்ப்ளிகேஷன்ஸ் வருது, என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தா இது வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், குழந்தைங்களுக்கு ஏன் வருது, சில குழந்தைங்களுக்கு வந்து நீரிழிவு நோய் இருக்கும், அவங்களுக்கு இன்சுலின் தேவைப்படாது, ஆனால் சில குழந்தைங்களுக்கு இன்சுலின் தேவைப்படும். இதெல்லாம் வந்து ஜெனட்டிக் டெஸ்ட் பண்ணிட்டா கண்டுபிடிக்க முடியும். எங்களால் வந்து இந்த சின்ன கை குழந்தைக்கு கூட இன்சுலின் இல்லாமல் மாத்திரைது கூட நாங்கள் பண்ணியிருக்கிறோம். ஆனால் அதுக்கெல்லாம் வந்து ஜெனட்டிக் டெஸ்ட் பண்ணிட்டு தான் அது வந்து பண்ணணும். அதேமாரி நீரிழிவு நோயிலேயே டைப் 1 டயபெட்டிஸ் இருக்குது, டைப் 2 டயபெட்டிஸ் இருக்குது, டைப் 5ன்னு பொண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. மெச்சூரிட்டி ஆன்செட் டயபெட்டிஸ் யங், மோடின்னு சொல்லலாம், MODY, அது ஒரு டைப் ஆஃப் டயபெட்டிஸ். இந்த மாதிரி எல்லாம் கண்டுபிடிக்கணும்னா சும்மா பிளட் டெஸ்ட்னால எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது, ஜெனோமிக் டெஸ்டிங் பண்ணணும். இப்போ ஜெனோமிக்ஸ்ன்றது ஒரு ஃபெசிலிட்டி. அது கூட வந்து ப்ரோட்டியோமிக்ஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது இந்த ஜீன் எப்படி வேலை செய்யுதுன்னு கண்டிப்பாக ப்ரோட்டீனை ஸ்டடி பண்ணணும், அதுதான் ப்ரோட்டியோமிக்ஸ்ன்னு சொல்லுவோம். அது ஒன்று வந்திருக்கு. எபிஜெனட்டிக்ஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது ஜீன் இருக்குது, ஆனால் அந்த ஜீனை வந்து ஆன் பண்ணுறதும் ஆஃப் பண்ணுறதும் வந்து அந்த என்விரான்மெண்ட், சுற்றுப்புற சூழ்நிலை காரணங்கள், அதுதான் எபிஜெனட்டிக்ஸ்னு சொல்கிறோம். அது இதுவரைலாம் நாங்கள் பண்ணதில்லை, அதுவும் இப்போது ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இந்த மல்டி ஓமிக்ஸ்ன்னு சொல்லுவோம், ஜெனோமிக்ஸ், ப்ரோட்டியோமிக்ஸ், டிரான்ஸ்கிரிப்டோமிக்ஸ், மல்டியோம், இதெல்லாம் வந்து சேர்ந்து முதல் தடவையாக ஒரு நீரிழிவு நோய் மருத்துவமனையில், ஒரு நீரிழிவு நோய் ஆராய்ச்சி மையத்தில் இந்தியாவில் எனக்கு தெரிஞ்ச உலகத்திலேயே ஒரு டயபெட்டிக் சென்டரில் ஃபஸ்ட்டு டைம் ஸ்டார்ட் பண்ணியிருக்க போகிறோம். இதில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 30 புது ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறோன்னு இருக்குது. அண்ட் இன்டர்நேஷ்னல் கொலாபரேஷன் கூட வந்துட்டுருக்கு. நேஷ்னலி ஆல்சோ எல்லா பெரிய இன்ஸ்டிடியூட்ஸ் கூட நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ், CDC டெல்லி, அப்புறம் நிம்ஹான்ஸ் பெங்களூர், இவங்க கூட எல்லாம் நாங்கள் கொலாபரேட் பண்ணிவிட்டு நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷன் ஹைதராபாத், இந்த மாதிரி பெரிய பெரிய இன்ஸ்டியூட்ஸ் கூட எல்லாம் ஒர்க் பண்ணிவிட்டு மக்களுக்கு ரொம்ப சுலபமாக நீரிழிவு நோயை டயக்னோஸ் பண்ணிவிட்டு சிகிச்சை முறைகளை இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு நீரிழிவு நோய் இன்னும் நல்ல கண்ட்ரோலில் வச்சுட்டு நீரிழிவு நோய் வர்றதுக்கு முன்னாடியே கண்டுபிடித்து அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஐடியாஸ் வந்து இந்த கொலாபரேஷனால் நாங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம்.